ஸோ அந்த காரணத்தில் தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அபூபக்கர் அதாவது முதல் கலீஃபாவுடைய அந்த காலகட்டத்தை நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வாழ்க்கை வரலாறு பேசக்கூடிய தொடர் கிடையாது. ஏன்னா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை கூட நம்ம பார்த்திங்கன்னா விரிவாக முழுசாக நம்ம வந்து பார்க்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஷனை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அதை மட்டுமே சென்டர் பண்ணி நாம் வந்து கொண்டுட்டு வரோம். அதனால் நிறைய விஷயங்கள் வந்து நாம் ஸ்கிப் பண்ணியிருப்போம். அப்போ அதே மாதிரி இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் இது யாரையும் சிறப்பிப்பதையோ அல்லது இழிவுபடுத்தக்கூடியதோ கிடையாது. இங்கே யாருடைய ஃபசாயில் பேசுகிறதோ யாருடைய இங்கே தவறுகளை சுட்டி காட்டுவதோ இங்கே நோக்கம் கிடையாது. மிஷன் அடிப்படையில் அதாவது இந்த கலீஃபா கிலாஃபத்து ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்படி இஸ்லாம் வழிகாட்டுது, அந்த அடிப்படையில் எது சரி எது தவறு இதைத்தான் பார்க்க போகிறோம். அதாவது இஸ்லாம் ஷரியத்துடைய சட்டத்திட்டப்படி ஒரு இஸ்லாமிய அரசு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் எவ்வாறு இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது. அப்போ அந்த அடிப்படையில் தான் கிலாஃபத் என்பதற்கு அளவுகோல்கள் என்ன, அதனுடைய வடிவங்கள் என்ன, அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, அதே மாதிரி மன்னராட்சிங்கிறது என்ன, அது எப்படிப்பட்டது. அப்போ கிலாஃபத் வேற மன்னராட்சி வேறங்கிறது பிரித்து காட்டக்கூடிய ஒரு ஃபுர்கானாக ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுடைய ஷஹாதத் வந்து இருக்குது. அப்போ அது வந்து உம்மத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு படிப்பினை தரக்கூடியதுங்கிற அடிப்படையில் தான் இந்த அளவுகோல் படி தான் நாம் வந்து கொண்டு போகிறோம். நம்ம வந்து எந்த சஹாபி வந்து அந்தஸ்தில் சிறந்தவங்க எந்த சஹாபி அந்தஸ்தில் தாழ்ந்தவங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக நம்ம பட்டியல் போட்டு உட்காரல. இருக்கிற எல்லா சஹாபாக்களுக்குமே எடுத்து இவருடைய அந்தஸ்து என்ன இவருடைய அந்தஸ்து என்ன இவருடைய அந்தஸ்து என்னங்கிற பிரித்து பார்க்குற நமக்கு வேலை கிடையாது. அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்ததால் கலீஃபாவாக இருந்ததால் பொது வாழ்க்கை வந்து விட்டால் அதை வந்து நாம் வந்து உரசி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது பற்றி நிறைய முன்னுதாரணங்கள் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த பொது வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பயான் ஒரு சம்பவத்தில் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் வந்து முதல் கேள்வி என்ன வைக்கப்படுது, நீங்கள் போட்டிருக்கிற சட்டை எங்கேருந்து உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ அதற்கு விளக்கம் முதல்ல சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் பயான் பண்ணுங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கொஸ்டின் வந்து கலீஃபாக்களை பார்த்து கேட்க முடியும். அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம்னு இன்றைக்கி இருக்கு பாருங்க. அப்போ அந்த உரிமை சட்டத்தில் ஆட்சியாளர்களுடைய தகவல்கள் கேட்கப்படும். அதே வந்து என் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தகவல் கேட்டால் நான் சொல்லுவேனா? அப்போ நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு விண்ணப்பம் போட்டிங்கனாலே என்ன சொல்லுவாங்க, இது தனி மனித விவகாரம், இது சொந்த விவகாரம், இதில் நீங்கள் கேள்வி கேட்பதற்கு உரிமை இல்லைங்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அந்த நிலைப்பாடுகளை தான் வந்து நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் குர்ஆனுடைய அடிப்படையில் எந்த நிலைப்பாடு சரி எந்த நிலைப்பாடு தவறுங்கிறதுக்காகத்தான் நம்ம சுட்டி காட்டுறோமே தவிர மற்றபடி இவருடைய வாழ்க்கையை அலசி ஆராய்வதோ இவருடைய உள்ளத்தை ஊடுருவி பார்க்கக்கூடிய அந்த வேலையை நம்ம வந்து செய்யவே இல்லை. தனிநபராக அவர் இருந்திருந்தார்னா ஒரு காலத்திலையும் அவர் எப்படி செயல்பட்டாலும் அவர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றிருந்தாலும் அவர் என்ன அந்தஸ்து இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். ஏன்னா அந்த மெயின் ஸ்ட்ரீமில் அதாவது அந்த கிலாஃபாங்கிற அந்த டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்திருப்பவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய செயல்கள் இஸ்லாமிய தராசில் நிறுவப்படும். ஏன்னா நம்ம இஸ்லாமுங்கிறது ஆட்சி அதிகாரம் சார்ந்ததும் கூட அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே பேசுகிறோம். அப்போ அதை பேசும்போது அப்போ நம்ம நபித்தோழர் அப்படிங்கிற அடிப்படையில் வரும்போது இஸ்லாத்துடைய நிலைப்பாடு நபித்தோழர் ஒருவர் செயல்பட்டால் அது இஸ்லாத்துடைய நிலைப்பாடாக அது பார்க்கப்பட வேண்டும். ஸோ அந்த அடிப்படையில் 4 கலீஃபாக்களுடைய சுன்னத்தும் நமக்கு வந்து கடமை அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 4 பேருடைய செயல்களும் வந்து விமர்சனத்துக்கு வரும். அதாவது விமர்சனம் சொல்லக்கூடாது, ஆய்வுக்கு வரும். இவர்களுடைய வாழ்க்கை அதாவது ஆட்சி அதிகாரத்தில் தான் இவங்க வீட்டில் என்ன சாப்பிட்டாங்க எப்படி படுத்தாங்கங்கிறது உட்பட வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேரனுடைய வாயிலிருந்து ஒரு பேரிச்சம்பழம் இருந்தால் கூட ரசூலுல்லாஹ் அதை வந்து எடுத்தாங்க.